வணக்கம். இன்னைக்கு மே 4 மணி 5 ஆகுது. டிவிகே வந்து 109 இடங்கள் வந்து லீடிங் இருக்காங்க. அதில் வந்து 9 இடங்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு ரிசல்ட் கொடுத்தாச்சு. இன்னும் 100 இடம் லீடிங் இருந்துட்டு இருக்காங்க. திமுக வந்து 59 இடங்கள் லீடிங்கில் இருக்காங்க. அதில் வந்து 6 இடங்களை வந்து ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் 53 இடங்கள் லீடிங் இருந்துட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே வந்து 60 தொகுதி லீடிங் வந்தாங்க. இப்போ வெறும் 44 தொகுதி தான் லீடிங் இருக்காங்க. பட் யாருமே ஜெயிக்கல. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 4 இடம் லீடிங் இருக்காங்க. பட் ஒரு இடம் ஜெயிச்சிட்டாங்க. இப்போதைக்கு 16 தொகுதிகளோட முடிவு வந்திருக்குது. இன்னும் 217 தொகுதிகள் வந்து பேலன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பரில் சேகர்பாபு வந்துட்டு ஜெயிக்க போகிறாரு. இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் தான் பேலன்ஸ் இருக்குது. சீமான் அவர்கள் காரைக்குடியில் வந்துட்டு 17,926 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 18,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. பட் இதுவே தமிழக வெற்றி கழகம் பண்ணினா பிரபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 43,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் வாங்கியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவிக நகர், அண்ணா நகர், மயிலாப்பூர், கோபிச்செட்டிப்பாளையம், முசிறி, தஞ்சாவூர், ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி, நாங்குநேரி, அந்த ராதாபுரம்னு 10 இடங்களை வந்து அஃபீஷியலாக வின் பண்ணிட்டாங்க. இப்போ 234 தொகுதியில் 118 தொகுதி ஜெயிச்சாதான் சிஎம் ஆக முடியும். அது பெரும்பான்மை கிட்ட வரும். பட் தாவேக்கா வந்து 109 இடங்களை வந்து லீடிங்கில் இருக்காங்க. அப்படி பார்த்தா கூட அவங்களால பெரும்பான்மை வந்து வாங்க முடியாது. இப்போ திமுகவும் அதிமுக ஒன்றா சேர்ந்தா கூட தாவேக்கா வந்து லீட் பண்ண முடியாது போல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் போயிட்டாரு. இப்போ யாருமே 118 சீட்டு ஜெயிக்கல அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்கு பிரசிடென்ட் தான் ரூல் பண்ணுவாரா. அதுக்கடுத்து திரும்ப ரீ எலெக்ஷன் நடக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா தாவேக்காவுக்கு வேறு யாராவது எம்எல்ஏஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை மற்ற கட்சிகள் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க. இப்போ மெயின் என்ன சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா, காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்றா சேர்ந்து தாவேக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு நடக்குமா நடக்காது தெரியல. பட் சோசியல் மீடியாவில் சரி எல்லா இடத்துலையுமே தாவேக்கா வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இன்னும் 10 சீட் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா தனி கட்சியாகவே அவங்க ஆட்சி அமைப்பாங்க. பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் தான் காலிலேருந்து லீடிங்கில் இருந்துட்டு இருக்காரு. பட் இன்னும் 8 ரவுண்ட் வந்து பேலன்ஸ் இருந்துட்டு இருக்கு. கவுண்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கே நைட்டு 10 மணி ஆகிடும் போல். அடுத்த 2-3 நாளில் வந்துட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் தாவேக்காக சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் சிஎம் ஆவார். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.